டிப்ரெஷன் என்னமோ சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் காரைக்கால்லையும் அப்பப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ். சென்னைக்கு பக்கத்தில் சுழற்சி இருந்தாலும் காரைக்காலில் இடியுடன் கூடிய மழை அப்பப்போ ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இது என்ன அடுப்பில் ஏதோ வெந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் ஆர்வமாக இருக்கேன். ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால ஒத்த கையில் அதை ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. சுட்டுடும் இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சுவோமா நம்ம? வீர வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன். பச்சை கிழங்கு, அவிக்காத கிழங்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு வரப்பட்டு நல்ல அந்த மண்டை பெருசாக இருக்கிற கிழங்கா பார்த்து எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அவிச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது வெந்தால் தான் அந்த குவாலிட்டி ஆஃப் டேஸ்ட்டுங்கிறது கிடைக்கும். இது நல்ல தரமான கிழங்கு, இது தரமாக வேக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை. எங்கள் அப்பா தான் இப்போ அதனுடைய அந்த மேத்தோலை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிரித்து ரெண்டாக உடைச்சா உள்ளே இப்படி தான் இருக்கும். இதுதான் ஐஸ்கிரீம்னு ஆச்சரியப்படாதீங்க. இதுக்காக ஒரு போட்டியே நடக்கும் சின்ன வயசில். எனக்கு, என் தங்கச்சிக்கு, அந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஐட்டத்தை திங்கிறதுக்காக அவ்வளோ போட்டி போட்டுப்போம். ஆனால் இந்த கிழங்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், பனங்கிழங்கு. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காலத்தில் சந்தை இருந்தப்ப அடிக்கடி இதை வாங்கி சாப்பிட்றது உண்டு. அதுக்கப்புறம் இதை வாங்குறதுக்காகவே சந்தையை தேடி போன நாட்களும் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே பக்கத்தில் பறவைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இதை வாங்குறதுக்காகவே நான் அது வரைக்கும் போயிட்டு வருவேன்னா பார்த்துங்களேன். ஒட்டுமொத்த கிழங்கையும் முடிச்சாச்சு. அது ஏன் பறவைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா அங்கே டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அப்படியே பண்டுலாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு மூட்டையே அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த 100 கிழங்கு இருக்குன்னா 100 கிழங்கை மொத்தமாக அவிச்சு அந்த 100 கிழங்குல பார்த்தீங்கன்னாக்கா தரமான கிழங்கு கண்டிப்பாக 50 கிழங்கு இருக்கும். இதை விட பெருசாக இருக்கும் அதனுடைய அந்த மண்டை. ஸோ அந்த மாதிரியான கிழங்கை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். பனங்கிழங்குல தரமான கிழங்கு, புதுசான கிழங்கு, அதை கண்டுபிடிச்சி சாப்பிடணும். ரொம்ப பிஞ்சான கிழங்கை சாப்பிட்டா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் முத்தலாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பனங்கிழங்கை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இது என்னுடைய மெமரியிலேயே கலந்த ஒரு விஷயமா இருக்குது. என் பாட்டி கூட சந்தைக்கு போனது, பேரம் பேசி கட்டுக்கட்டாக அந்த பனங்கிழங்குகளை வாங்கிட்டு வந்து அவித்து சாப்பிட்டது, இதெல்லாம் என்னுடைய நினைவில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறை காரைக்காலுக்கு வரும்போதும் இந்த பனங்கிழங்கை தேடி சாப்பிடுவேன். இது சீசனல் ஐட்டம் தான், ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும். இப்போ கிடைச்சிது, அதனால் அதை வாங்கி சாப்பிட முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.